எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருவள்ளூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 முறை சுதந்திரம் பெற்றதற்கு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல 1906 திமுக வந்து 1967, 1971, 1989, 1996, 2006, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 1977, 1980, 1984, 1991, 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 62லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க 2001லையும், இந்த ஆரம்ப கால பார்ட்டியான 1952ல முதல் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கிஷான் மசூர் பிர்சா பார்ட்டி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இந்த இடத்துல 1952ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திருவள்ளூர் தொகுதியில் 16 முறை எலெக்ஷன்களில் 7 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும், 2 முறை வந்து இந்த தேசிய காங்கிரஸும், ஒரு முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்தவங்களும், ஒரு முறை வந்து கிஷான் மசூர் பிர்சா பார்ட்டி அப்படிங்கிறவங்களும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வி.ஜி. ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 80,473 வாக்குகளும் 39.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 75,335 வாக்குகளும் 36.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் இந்த இடத்துல வந்து போட்டிட்டு இருக்காங்க. தேமுதிக சார்பில் வி பாலயோகி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காரு. அவரு 31,935 வாக்குகளும் 15,60% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் மீண்டும் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 1,07,780 வாக்குகளும் 50.70% பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பி.வி. ரமணா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 85,008 வாக்குகளும் 40.40% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க பி. பசுபதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 15,028 வாக்குகளும் 7.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து திருவள்ளூர் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவை தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். இந்த தொகுதியில திமுக சார்பில் கே. ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 1,07,503 வாக்குகளும் 56.23% பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா பி. வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 69,738 வாக்குகளும் 36.48% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் வெற்றிச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7,956 வாக்குகளும் 4.16% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2024னா 2026, இது 2025, 24 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் சுஷிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 1,08,842 வாக்குகளும் 56.51% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் அதிமுக தனிச்சு போட்டிட்டாங்க. அவங்க நல்ல தம்பி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 36,899 வாக்குகளும் 19.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்பு என்டிஏ சார்பில் பாஜக போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 32,050 வாக்குகளும் 16.76% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் சார்பில் பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ் சங்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 14,187 வாக்குகளும் 7.42% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவள்ளூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 4 தேர்தல்கள் கடந்த 4 தேர்தல்கள்ல 3 கட்சிகள் எப்படியான வாக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக
அதிமுகவை பொறுத்தமட்டில் 2016ல 36.80%, 2019 36.48%, 2021 40%, 2024 19.30% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் குறைந்த நிலையில தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2019க்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க மக்களே. அது இன்ன வரைக்கும் மீள முடியாம தான் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ் யூசுவல் சொல்லணும் அப்படின்னா இந்த 2026 எலெக்ஷன்ல வெற்றி பெற்று முதலமைச்சரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அளவுல முதல் தேர்தல் வெற்றியா இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தடவை இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல கடுமையான ஒரு கூட்டணியை தன்னோட தன்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்திலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இந்த 2026 அவங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 39.30%, 2019 56.23%, 2021 50.70%, 2024 56.51% பெற்று இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல திமுக மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்களே. அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் திமுகவோட கோட்டையா இப்போ வரைக்கும் கருதப்படுது. அதில் திருவள்ளூரும் வரிவிலக்கு இல்லை. ஸோ திருவள்ளூர் மிகப்பெரிய அளவில் திமுகவோட கோட்டையா இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.70%, 2019 4.16%, 2021 7.10%, 2021 7.42% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நிலையான வாக்குகளை அவங்க பெற முடியலனாலும் அவங்களுக்கு தகுந்த வாக்கான வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வெற்றி பெறும் அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு கை ஓசையை விட பல கை ஓசை மிகப்பெரிய அளவில் சத்தம் வரும். ஸோ அந்த வகையில் அவங்களோட ஒலி எவ்வளோ வகையான எழுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திருவள்ளூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக 2,38,818 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,16,790 ஆண்களும் 1,21,992 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 36 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில வாக்காளர்களை பிரிச்சிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க. 39,475 ஆண்களும் 41,233 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 49,986 ஆண்களும் 52,219 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா 213 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 27,329 ஆண்களும் 28,546 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுகவோட கையை மிகவும் மேலோங்கி இருக்க காரணத்தினால தமிழக வெற்றி கழகம் எந்த வகையான பாதிப்புகளை வந்து திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திருவள்ளூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2011 81.80%, 2016 80.50%, 2021 81.40% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு 80+ இருக்கிறத மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 81.23% இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அந்த 100 இந்த மக்கள் எப்படி பண்ண போறாங்க, அந்த 100% மக்கள் வந்து எப்படி எல்லாம் வாக்கு செலுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல நான் ஆவலா இருக்கேன். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திருவள்ளூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பேட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த இருவருக்குள்ள இருக்கிறது இந்த தொகுதி மிகப்பெரிய இழுபறியா இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 37.72%, 73,177 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால திமுக கூட்டணி இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து மக்களிடமிருந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுக்கு நல்லது வந்து இந்த 2-3 வருஷமாக நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷமா நல்லது தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் ஹெவியா, ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட அந்த அவங்க அதிமுகவோட வீழ்ச்சியை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க உந்துகோலாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அது திமுகக்கு எந்த மாதிரியான வாக்குகளை வந்து பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த திருவள்ளூர் தொகுதியில் வாங்கியிருந்தாங்க மக்களே. ஸோ அந்த வகையில் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா
ஏன்னா, அவிங்க வாங்கியிருந்த தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணியாலேயே வந்து பக்கத்துல நியர்பை கூட வர முடியல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த மாரியான எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 37.05% வாக்குகள் வந்து இங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே 71,877 வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பாஜக, பாமகவோடலாம் அவங்க இணைந்திருந்த காரணத்தினால, கண்டிப்பா அவங்களோட வாக்கு சதவீதங்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2024 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதங்கள் தான் இந்த இடத்துல விழுந்திருக்கு. ஏன்னா, அவிங்களும் இவங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 38% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ திமுகவோட வாக்கு வங்கி வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்த காரணத்தால் கொஞ்சம் அதிகமா வந்து பாதிக்கப்படும் காரணத்தினால, ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 8.70% 16,871 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவிங்க கணிசமான வாக்குகள் தான் இப்போ வரைக்கும் பெற்றிருக்காங்க மக்களே. ஸோ அந்த அடிப்படையில பார்க்குறப்ப பார்த்தீங்க என்னன்னா, அவிங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் 2%, 5% பக்கமா உயர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா அது வந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வருகைக்கு முன் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில சீமான் அவர்கள் எப்படியான வாக்கு சதவீதங்கள வந்து ஹோல்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு கொள்கையோட கண்டிப்பா கொள்கை பிடிப்போட இருக்காரு. கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அது என்னோட தன்னாட்சியில தான் செய்யணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல ஒரு தாரக மந்திரமா அவர் எழுதி வச்சிருக்க காரணத்தினால, எந்த கட்சியோடும் அவங்க கூட்டணி இல்லாத ஒரே காரணத்தினால கண்டிப்பா வாக்குகள் குறைந்த நிலையில வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அத சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பா உணர்ந்து, இல்ல நம்ம ஒரு கூட்டணிகளோட சேர்ந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணங்களா இருந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அவரும் வந்து சாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 8.7% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில யங்ஸ்டர்ஸோட வாக்கு ஏன்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு இருக்கிறத நம்ம அவங்களோட படங்கள்ல கூட பார்த்திருப்போம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 14.36% 27,858 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவில கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கூட்டணிகளோட அவிங்க சேருவாங்க அப்படிங்கிறது ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவும், திமுகவும் தன்னோட பலத்த நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில நாம் தமிழர் கட்சியும், நம்ம தமிழக வெற்றிக் கழகமும் மிகப்பெரிய அளவுல கூட்டணி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏன்னா எதிர்காலத்தோட எதிர்காலத்தோட கட்சிகள் இவிங்க தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதியா வந்து காலம் உணர்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுகவுக்கு பிறகு வந்து எப்படி ரஜினி கமலுக்கு அப்புறம் அஜித், விஜய் வந்தாங்களோ, அந்த மாரி இந்த கட்சிகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால இப்பயே வந்து அதனோட அனலைஸ் பார்க்க முடியுது. அது யாரு திமுக, யார் அதிமுகங்கிறத டிசைட் பண்றது தான் மிகப்பெரிய அளவுல ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. கண்டிப்பா இருபெரும் கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள் தான். ஸோ அத நாம் தமிழர் கட்சியும், தமிழக வெற்றிக் கழகமும் எந்த மாரியான கேரி ஓவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அந்த வகையில மேற்கூறிய வாக்குகள்லாம் இந்த கூட்டணிகள் அமைஞ்சது அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 37.05% வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவும், பாமக அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக வந்து அவங்களோட இணைந்த காரணத்தினால, தேமுதிக வந்து அவிங்க 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஆனா அத சூசகமா சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில கன்ஃபர்ம்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில அவங்களோட நான் இணைச்சு வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அது எந்த மாரியான ஆன்சர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அவிங்க அந்த கடலூர் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லல. ஸோ, அதனால நான் வந்து அதிமுக கூட்டணியில தான் ஏன்னா, என்னோட விருப்பம்ங்கிறத விட, இது இணைஞ்சால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏன்னா அதிமுக, திமுக கூட்டணியில அவிங்களுக்கு எந்த கட்சி எப்படி ஏன்னா நெறைய கட்சிகள் அவிங்களோட கூட இருக்காங்க மக்களே. ஸோ, தேமுதிகவோட முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. தமிழ் மாநில காங்கிரஸ் அவிங்களோட தான் இருக்காங்க. ஸோ, பார்க்கலாம் 37.05% வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல
சொல்ல முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் அவங்களோட இருக்க காரணத்தினால 37.72% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி பில்ட் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலும் அவங்க அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணிகள் இன்னும் வந்து இப்படியே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல்ல மிகப்பெரிய வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த இடத்துல வந்து திமுக வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா 40ங்கிறது எங்க இருக்கு, 56ங்கிறது எப்படி எப்படி இங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வகையில திருவள்ளூர்ல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 5, 6% வாக்குகள வந்து திமுக ட்ட பெற்றாலும், அத வந்து திமுகவோட 5% வாக்குகள் வந்து மக்களே வந்து சரி நல்லாட்சி இன்னொரு ஆட்சி வரட்டும் அப்படின்னு வேற யாருக்காச்சும் பதிவு பண்ணாலும், இந்த இடத்துல திமுகவோட வெற்றியை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் குறைவா இருக்கு. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர் அவங்களோட தொகுதி மிகப்பெரிய அளவுல அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது மிகப்பெரிய மோசமான சம்பவங்கள் நடந்தா மட்டும் தான் இந்த இடத்துல வந்து இந்த கட்சிகளுக்கு இந்த தொகுதி கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அதாவது நம்ம பாஸ்ட்ல பார்த்தோம். ஏன்னா நீங்க அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2011ல மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு ஒரு இது பிரச்சனை இருந்துச்சு. அந்த இடத்துல மாறி போயிருக்கு. 1991ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்த புதுசுல கலைஞர் கருணாநிதி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வச்ச காரணத்தினால மாறி போயிருக்கு. 1977, 80, 84லாம் பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்த காரணத்தினால மாறியிருக்கு. பட் ஆனா திமுகவோட கோட்டை அப்படிங்கிறத அவங்க எல்லா தேர்தல்லையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்களை. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மத்த எல்லா கட்சியோடையும் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது திமுக கூட்டணி எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.70% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கூட்டணி பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. அவங்க கூட்டணியோட இணைவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. அந்த வகையில கூட்டணின்னு அவங்க எதிர்பார்ப்பு பண்ணாங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறதுக்கும், அதிமுக கூட்டணியில இருந்தாலும் இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2 கட்சிகள்ட்டயுமே இப்ப வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள்ங்கிறத விட அதிகமான கட்சிகள் வந்து அவங்களோட கூட இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இணைவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்தத்தில அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் கையில தான் இருக்கு. சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு எந்த மாரி எப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 14.36% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஏன்னா விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல நல்லா பரிச்சயமா இருக்க காரணத்தினால, ஸோ அது எந்த மாரி எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்க போகுது என்ன ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான வாக்கு வித்தியாசம் ஏன்னா நம்மளோட கணிப்பு இப்படி இருக்குங்கிற காரணத்தினால நம்ம வந்து இவ்வளவுதான் நடக்கும்னு சொல்லிட முடியாது. ஸோ மக்களோட மனதில் என்ன இருக்கு எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவில் சவாலா இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்கு வித்தியாசங்களை ஏற்படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய இம்பாக்டா இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அதுக்கு எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு காணொலியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு என்னோட மிகப்பெரிய அளவில் நான் உங்களுக்கு நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா நீங்க எங்களுக்காக பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே, நன்றி, வணக்கம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை.